படத்தோட ஆரம்பத்துல ஒரு டெக்ஸ்டைல் மில்ல ஒண்ணு காட்டுறாங்க. அங்க இந்த நூலெல்லாம் வச்சுட்டு அவங்க பண்டில் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கும்போது அந்த நூல் எல்லாத்தையும் தரிக்கிறதுக்காக அந்த இலவம் பஞ்சுகளை மூட்டை மூட்டையா பேஸ்மெண்ட்ல வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் மிஷின் மட்டும் இருக்கும். அதுல அந்த மூட்டையில இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து போறதுக்காக ஒரே ஒருத்த மட்டும் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சில எலிகளும் இருக்க அந்த மிஷின்ல வார்னிங்லாம் கொடுத்துருப்பாங்க. கூட யாரும் இல்லாம தனியா இருந்து இந்த மிஷின்ல ஒர்க் பண்ணாதீங்கன்னு. ஒரு சின்ன பிரேக்குக்காக அந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு சார்ட்டை போய் செக் பண்ணி பார்ப்பானா மேபி மிஷின் ஓவர்லோட் ஆகுறத காட்டுமோ என்னமோ தெரியல. ஆனா அதை பார்த்து காண்டானவன் கடுப்புல கைய ஓங்கி குத்த அங்க இருக்கிற ஒரு ஆணில அவன் கை கிழிச்சிருது. ஏற்கனவே அங்க டிஞ்சர்லாம் வச்சிருப்பாங்க போல. அதை எடுத்துட்டு வந்து மருந்து போட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சேர்ல ஒரு எலி வந்து உட்கார்ந்து இருக்குமா. அதை பார்த்து இந்த ஒர்க்கரும் ஏண்டா எலி பையா எனக்காக ஒர்க் பண்ண வந்திருக்கேடா அப்படின்னு சும்மா அது கூட பேசிட்டு இருக்கும் போது அது பார்த்து அந்த இடத்துல மூச்சா போயிட்டு போயிரும். இந்த கன்றாவி வேறையான்னு பஞ்சை எடுத்து அந்த யூரினை கிளீன் பண்ணிட்டு அவன் அப்படியே அந்த மிஷின்குள்ளேயே போட்டுருவானா. அவன் கையில இருக்கிற பிளட்டையும் பஞ்சை வச்சு தொடச்சிட்டு இருந்தான்ல, அதை தூக்கி போடும் போது ஒரு எலி வந்துட்டு அந்த பிளட்டை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்க திடீர்னு அங்க இருக்கிற அந்த எலிகள் எல்லாமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருமா. அங்க இருக்கிற எல்லா எலிகளும் அவனை பார்த்துக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சத்தம் ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுற மாதிரி இருக்கு. சோ உடனே போய் மிஷினை ஆன் பண்ணிட்டு என்னடா எலி பசங்களை எல்லாரும் கியாமியான்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம் ஒண்ணு கட்டு கொடுத்தாகணுமேனு சொல்லி அங்க கீழே இருந்த ஒரு எலியை எடுத்துட்டு பாருங்க பாருங்க உங்களோட மக்காத இப்ப சாக போற நல்லா பாருங்கன்னு அது கொண்டு போய் அந்த மிஷின்ல போட்டுருவானா. மறுபடியும் அந்த எலிங்க எல்லாம் கத்திட்டே இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு இன்னும் காண்டாக ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் இன்னொரு எலியும் பிடிச்சிட்டு உள்ள போடலான்னு போனவன் போட மாட்டான், அப்படியே விட்டுட்டு என்னோட முதலாளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு வார்விக், அவன் தான் இந்த மில்ல ஓன் பண்ணியிருக்கான். எனக்கு காசுங்கிறது ரொம்ப முக்கியம் தான், அதனால என் முதலாளி கொண்டாந்து இந்த வேலையில தள்ளி விட்டான் தான். ஆனா அதுக்குன்னு என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கும் போது டக்குனு எதையோ பார்த்து பயந்து அவன் அந்த மிஷின்குள்ள விழுந்து அவ்வளவுதான் மொத்தமா காலி. இப்ப ஏதோ ஒரு ஃபேக்டரியில டக்கர் அப்படிங்கிற ஒருத்தன் அவனோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துட்டு அங்க ஆத்துல தண்ணி போய்கிட்டு இருக்குதுல்ல, அங்க வந்து இந்த மோட்டார் பைப் எல்லாம் செட் பண்ணி அந்த ஃபேக்டரியில நிறைய எலிகள்லாம் இருக்கும் போல. சோ அதனால தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த ஃபேக்டரிக்குள்ள போட்டு அந்த எலிகள் எல்லாத்தையும் அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியே துரத்துற வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சோ அந்த டக்கருக்கு இதை பண்றதுல ஒரு பெரிய அலாதி பிரியும், அவ்வளவு சந்தோஷம் தெரியும் அவன் கண்ணுல. இப்ப இன்னொரு பக்கம் ஜான் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. அவங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போது அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த சில ஆளுங்க எல்லாரும் இந்த ஃபேக்டரியில ரீசெண்டா ஒருத்தர் இறந்து போனான்னு தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்களா. அதுவே ஜானுங்கிற நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்ல பில் போர்டு ஒண்ணு இருக்கும், அதுல இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க உட்காந்துட்டு இருந்த ஆளுங்க எல்லாரும் சும்மா நம்ம ஹீரோ ஒம்பளுக்கு முயற்சி பண்ணுவானுங்களா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனுங்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி தெரியல. அங்க இருக்கிற ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பயங்கர ஃபேன்சியான ஒரு கார்ல இருந்து வார்விக் அப்படிங்கிற ஒரு நபர் இறங்கி வருவாரு. இவரு தான் இந்த டெக்ஸ்டைலோட ஓனரும் கூட. நேத்து ஒரு ஒர்க்கர் வந்து இறந்து போயிருந்தான்ல, சோ அதனால இந்த ஃபேக்டரியோட சேஃப்டிங்கிறது எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு செக் பண்றதுக்காக போலீஸ் கிடையாது பட் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருப்பாரு. கொஞ்சம் விட்டா பிரச்சனை ஆகணும் புரிஞ்சுக்கிட்டா வார்விக்கும் நேரா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் காசையும் கொடுத்து சும்மா ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்களேன், நீங்க போயிட்டு வரும்போது ஃபேக்டரியில எல்லா விதமான மாற்றங்களும் நான் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு அவரை சமாளிச்சிடறானா. அதுவே நம்ம ஹீரோவும் அந்த டெக்ஸ்டைல்ல தான் வேலை கேட்கறதுக்காக ஆபீஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பானா. வேலை பாக்குறதுக்காக ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த ஆபீஸை தாண்டி தான் போவாங்க போல. அவங்க எல்லாரும் ஹீரோ பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல சில பேர் அவன்கிட்ட ஒம்பளுத்து இருப்பானுங்கல்ல, அவனுங்களா தான் இருக்கும். சரி இந்த பாஸும் வரமாட்டான் போலேன்னு அங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா அந்த வார்விக் அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே என்ன தலை வேலை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க போது நம்ம ஹீரோ ரெசியூமையும் தரானா. ஓகே கடந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல வேலை பார்த்துருக்கே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு நான் வேலை கொடுக்கணும்னு கேட்கும் போது இல்ல என்னோட லைஃப் நான் திருப்பி ரீசெட் பண்ணணும்னு இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த ஒரு வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவானா. ஓகே ஃபேர் எனாஃப். இங்க இருக்கிற ஒரு மிஷின் ஒன்னு இருக்கு, இந்த டெக்ஸ்டைல் மில்லு அந்த ஒரு மிஷினை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அதை நீ தனியா தான் போய் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். பிளஸ் மோஸ்ட்லி அந்த மிஷின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், ஹீட் ஜெனரேட் பண்ணுங்கிற காரணத்துக்காக நைட் டைம்ல மட்டும்தான் அதை ரன் பண்ணுவோம். ஸோ நைட்டு 11 மணில இருந்து காலையில ஒரு 7 மணி வரைக்கும் கண்டிப்பா உன்னால முடியும் நான் நினைக்கிறேங்கும் போது நம்ம ஹீரோ ஓகே ஃபைன் நான் அந்த வேலையை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவானா. அப்ப திடீர்னு வராண்டால ஒரு லேடி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க, அவங்க பின்னாடி அந்த டக்கர் இருப்பான்ல அவனும் ஒரு எலியை தான் சேஸ் பண்ணிட்டு வந்து அதை மருந்தடிச்சு சாவடிச்சிட்டு இருப்பானா. அதை நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த வார்விக்கும் சொல்ல மறந்துட்டேன் இங்க நிறைய எலிகள் இருக்குது பாத்துமா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வேலையை ஆரம்பிக்கும் போது மூட்டை எல்லாத்தையும் பிரிப்பானா, அதுக்குள்ளயுமே நிறைய எலிகள்லாம் இருக்கும். என்ன கருமண்டா இதுன்னு புலம்பிக்கிட்டே அந்த மூட்டையில இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் உள்ள மிஷின்ல போட்டுக்கிட்டு இருப்பானா. இருந்தாலும் அங்க ஏகப்பட்ட எலிகள் இருக்கும், இதெல்லாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் பொறுமை இழந்துட்டு போய் நேரம் மிஷின் ஆஃப் பண்ணுவேன். இந்த பியர் கேன்லாம் இருக்கும்ல அதை ஒரு உண்டிகோல்ல வச்சு அந்த எலிகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா ஒரு எலி அவன் அட்டாக் பண்ண சபா சரியான ஒரு ஷாட்னு பின்னாடி அந்த டக்கர் வந்து உட்காந்துருப்பான். அப்படியே வந்து கை கொடுத்துட்டு என் பேரு தான் டக்கர், உன்ன மாதிரிதான் எனக்கும் எலி
எலிகள்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி கையில ஒரு செத்த எலியை வச்சிருந்துருப்பான். நம்ம ஹீரோவும் என்ன சிகரெட் பிடிக்கிறியா அப்படின்னு எடுத்து கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம், அதே நேரத்துல உனக்கும் பொண்டாட்டி இருக்கிறான்னு நினைக்கிறேன், சோ பொண்டாட்டி வச்சுட்டு சிகரெட் பிடிக்கிறது உனக்கும் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சேரை எடுக்க போகும்போது இதை நான் சொன்னு வெளியே சொல்லிடாத, நான் கண்டிப்பா இந்த இடமே ஒரு மாதிரி சபிக்கப்பட்டுருச்சும்பானா, இதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமான்னு ஹீரோ சலிச்சுக்க. அதுக்கு அந்த டக்கரும் பார் புதுசா வந்திருக்க உனக்கு தெரியுது, ஆனா இந்த எலிகள் எல்லாம் இந்த ஃபேக்டரியை என்ன பண்ண காத்திருக்குதுன்னு அந்த வார்விக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏதோ சின்னதா பாய்சன் வச்ச இந்த எலிகள் எல்லாமே செத்து போயிடும் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இந்த பாய்சன் மேலேயே அதுங்க எல்லாமே சூச்சு போகுதுங்கிற விஷயம் தான் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இது பயங்கர சீரியஸான ஒரு மேட்டர். அதனால இந்த எலிகள் எல்லாத்தையும் அந்த எலிகள் மாதிரியே நாமளும் பயங்கர கொடூரமா இறங்கி போட்டு தள்ளதான் உண்டுன்னு சொல்லி அவன் காலில் கன்னெல்லாம் வச்சிருந்திருப்பானா அதையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க. கூடவே இந்த மாதிரி எலிகளை வச்சு தண்டனைகள்லாம் தருவாங்க. ஒரு வாரம் ஒரு எலியை பட்டினி போட்டுட்டு எவனையாவது பிடிச்சிட்டு வந்து ஜீசஸ் சிலுவையில் அரைகிற மாதிரி அரைஞ்சு அவனோட வயித்தை மட்டும் கிழிச்சு விட்டுட்டு அந்த ஒரு எலி அந்த இடத்துல விட்டுட்டோன்னு வையன், அவ்வளவுதான் அவனோட இறப்பை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். அதுவே மேல் ஃப்ளோர்ல ஒரு சொட்டா ஒருத்தன் கொஞ்சம் வேலை செய்யாம இருக்கும்போது அவன் பாட்டுக்கு சும்மா ஜாலியா அங்க ஜேன் ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பாள், அவளை இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த வார்விக்கும் அந்த இடத்துக்கு வந்துடும். சபாஷ் தா சொட்டா செமையா வேலை பார்த்துட்டு இருக்கிற, இதே மாதிரி வேலை பார்த்தோன்னா நம்ம அடுத்த வாரம் நியூயார்க்கு அனுப்ப வேண்டிய பேக்கேஜ் கூடிய சீக்கிரம் அனுப்பிடுவதானே அப்படின்னு நம்ம காதுகிட்ட வந்து கேட்கும் போது ஓகே ஓகே வேலை பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து போவானா. ஆனா அதுக்கப்புறம் அந்த வார்விக் பார்த்தா அந்த ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு என்னம்மா அப்புறம் வேலைகள்லாம் எப்படி நடக்குதுங்கும் போது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குதும்பாளா. நான் உன்னை பத்தி கேட்டேன்னா அவ மேல கை வைக்கும் போது அவ கையை தட்டி விட்டுட்டு நிறைய வேலை இருக்கு தலைன்னு அவ வேலையை பார்க்க போனா நீ எதுக்கு தேவையில்லாம நைட் ஷிஃப்ட் எல்லாம் பட்டுக்கிற, என் கூட ஒத்துழைச்சு அப்படின்னா நான் ஆபீஸ்ல உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவும் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பான் போல. சோ அவனும் இவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து கவனிக்கிறான். வார்விக்கும் முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசமா பால் போட்டு பார்த்தாலும் அந்த லேடி என்னன்னா கடைசியில நீ ஊருக்கே தெரியற மாதிரி ஒரு செட்டப் ஒண்ணு பண்ணி வச்சிருந்திருக்கே, அவகிட்ட போய் சொல்லிட்டான்னு கேட்கும்போது அமைதியாயிடுறான். அந்த வார்விக் அந்த சொட்டைய வேலை பார்க்கறதுக்காக அனுப்பிட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஃபேக்டரியில ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் ரொம்ப மோசமா இருக்கும் போல, அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி ஆகணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த ஃபேக்டரியில எந்த வித சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்றது கிடையாதுன்னு தான். அந்த பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ற வேலையை வேற ஒரு சொட்டை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட எலிகள் இருக்கும். அந்த எலிகளை பார்க்கும்போது அதோட சத்தங்கள் கேட்கும் போது அவனுக்கு செம்ம காண்டாக ஆரம்பிக்க பயங்கர இருட்டா இருக்கும். அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுமா, அவனோட கோ ஒர்க்கர் தானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பேர் சொல்லி கூப்பிட்டே இருக்கேன். திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு துணி மாதிரி வந்து அவன் அப்படியே கப்புன்னு முடிக்க அவன் பாடியில இருந்து ரத்தம் போறதை மட்டும் காட்டுறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ரெஸ்டாரண்ட்ல திருப்பியும் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து தொங்க விடுறாங்க அந்த ஃபேக்டரிக்காக. அதே நேரத்துல காலையில ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருப்பானா, அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு தோடா இவனும் நைட்டு ஃபுல்லா அங்கதானே வேலை பாக்குறான், இவன் எப்படி உயிர் தப்பிச்சான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அதனால வேணும்னே நம்ம ஹீரோவை கலாய்க்கிறதுக்காக தம்பி உனக்காக ஸ்பெஷலா நாங்களே சமைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வைப்பானா. நம்ம ஹீரோ பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுக்காம அந்த பிளேட்டை ஓரமா தூக்கி வச்சுட்டு அமைதியா கொண்டு வந்திருக்கேன். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அந்த ஜேனுங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாள் அவ கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்பும் போது அப்ப அந்த ஜேனுங்கிற பொண்ணு வந்துட்டு தலை என்ன லிஃப்ட் வேணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவளோட கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து போறாள். இதை அந்த வார்விக் கவனிக்கிறான். இதோட நேத்து நைட் நான் கூப்பிட்டேன் என் கூட வரமாட்டேன்ட்டா, வேற ஒருத்தன் கூட மட்டும் போறா அப்படின்னு யோசிக்க பின்னாடி அந்த வார்விக்கோட மைமா வந்துட்டு அவனை கட்டி பிடிக்கும் போது ஏ பட்ட பகல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற, போய் காருக்குள்ள உட்கார்ந்து ஒரு மாதிரி கான்ல இருக்கும்போது அப்போ சார்லி அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு நீங்க தான் இந்த டெக்ஸ்டைல்ஸோட ஓனர்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருந்தீங்களா, என்ன ரெக்ரூட் பண்ணிக்கிறீங்களா, கண்டிப்பா எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஓ அப்படி வரையான்னு அந்த வார்விக்கும் அந்த மைமா கிட்ட நான் அப்புறமா வந்து உன்னை டீல் பண்ணிக்கிறேன், முதல்ல உனக்கு வேலை இல்லைன்னு காட்டு வரேன்னு கூட்டிட்டு போறான். அதுவே இந்த ஜெயின் பொண்ணு நம்ம ஹீரோவை லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்திருப்பாள்ல, கார்ல வரும்போது அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எந்த ஊரை சேர்ந்தவங்க அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. ஃபைனலா நம்ம ஹீரோவை கொண்டு ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு ஓகே தினமும் நைட் ஷிஃப்ட் தான் பாக்குறேன், பேஸ்மெண்ட் கீழே தானே இருப்பேன், நானும் அங்கதான் இருப்பேன், கண்டிப்பா மீட் பண்ணலாம், ஆனா நைட் டைம்ல உன்னோட மனைவி கூட இல்லாம இங்க வந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற அதான் லைட்டா பரிதாபமா இருக்குன்னு சொல்லும் போது என்னோட மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிருவான். அதே நேரத்துல அந்த வார்விக் அந்த சார்லியை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாரு இந்த இடம் பயங்கர இருட்டா இருக்குதா, இந்த இடத்துல நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் நீ சீலிங்ல கட்டணும், அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி எல்லாமே வந்து கீழே சிந்தி கிடக்கும், அது எல்லாத்தையும் நீ மாப் போடணும், ஒழுங்கா வேலையை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு போக. ஆனா அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணு அந்த சார்லியை கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவனுக்கும் அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். மெதுவா டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க சில எலிகள் தான் இருக்குமா. எலியானு ரிலாக்ஸ் ஆனவனும் வேலையை ஆரம்பிக்கலான்னு போகும்போது வார்விக் பின்னாடி வந்து கை வைக்க அவன் பயந்துருவானா. இருட்டுல இருக்கும்போது ரொம்பலாம் பயம் தேவையில்லை, இங்க இருக்கிற எலிகள் அது எலிகள் தான், கடிக்கலாம் ஒன்னும் செய்யாதுன்ட்டு அங்கிருந்து போவானா. அப்ப சார்லி திருப்பி வார்விக்கை கூப்பிட்டு தலை இந்த மாதிரி
இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலையை ஒருத்தன் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவனால இந்த வேலையை செய்ய முடியல, அவ்வளவுதான் அப்படின்றான். இன்னொரு பக்கம் வார்விக்கோட மைமா காஃபில ஆல்கஹால்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு லேடி ஒரு நோட் புக்கை கொடுத்துட்டு இதுல இருக்கிற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி வைன்னு சொல்லுவாங்களா. அங்க புதுசா சார்லி அப்படிங்கிறவன் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்ல, அந்த வேலையில இன்னும் சில பேரை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு மைமாவோட பேரையும் அதுல சேர்த்திருப்பானா. அதை பார்த்து காண்டானவ அந்த வார்விக்கோட காரை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னையே வந்து நீ அந்த பேஸ்மெண்ட்ல கிளீன் பண்ற வேலைக்கு போடுவியாடா அப்படிங்கிற மாதிரி உடைச்சுக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற எல்லாரும் என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. வார்விக்கும் அதை மேல இருந்து கவனிச்சுட்டு வேகமா வந்து கோடாரியை தூக்கி போட்டு அவளையே கீழே தள்ளி விட்டுட்டு என்னடி உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, அந்த பேஸ்மெண்ட்ல எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, என்ன மட்டும் இல்ல நீ யாரையுமே போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடின்னு அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சாடுறான். லைட்டா சுயநினைக்கு வந்தவனும் அங்க சுத்தி முத்தி பார்க்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தோன்னே அப்படியே அமைதியாயிட்டு, சர்க்கஸ் முடிஞ்சிச்சு, இவ்வளவு நேரம் நீங்க என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களோ பொத்திட்டு போய் அந்த வேலையை பாருங்கடான்னு இருக்கிற எல்லாரையும் அமுச்சுட்டு வர்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மிஷின்ல இருக்கிற பிளேட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருப்பானா. அது நேரத்துல ரூம் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், சோ அதனால இப்போதைக்கு மிஷினை ஓட்ட முடியாதுன்னு அங்க போய் பொறுமையா உட்காந்துக்கிட்டு இருக்க, அந்த எலிகள் எல்லாமே கத்துறது அவன் காதுக்கு அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதனால அந்த டின் கேனை எடுத்து உண்டிகளை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இழுத்து பாப்பான். பார்த்தா அங்க இருந்த அந்த எந்த ஒரு எலிகளையும் காணும். ஆனா அப்ப அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்ல ஏதோ ஒன்று வர மாதிரி தெரியுமா. அந்த எலிகளோட சத்தமும் அதே திசையில இருந்து கேட்க நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்ததுனால எஸ்கேப் ஆகுறீங்கன்னு அப்படியே திரும்பி பார்க்காமலே வச்சு அட்டாக் பண்ண அது அந்த வார்விக்கா தான் இருக்கும். ஐயோ சாரி தல, நீ ஒரு பெரிய எலி நினைச்சு பயந்துட்டேன்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருப்பானா. அண்ட் வார்விக்கும் அதை பெருசா எடுத்துக்கல. காலையில தன்னோட மைமாவை வந்து அச்சு அப்படியே ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருப்பான்ல, அப்படி ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதுக்கே என்ன மன்னிச்சிடு சரியா அப்படின்னு சும்மா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பானா. ஆனா மன்னிப்பு கேட்கறதுலாம் சும்மா ஆக்சுவலி ஐஸ் வைக்கிறதுக்காக தான் கேட்டுட்டு இருப்பான். வர ஜூலை 4th இந்த மில் வந்து லீவ் ஆமா. சோ லேபர் யூனியனோட சட்டத்தின் படி எல்லாருக்கும் வந்து லீவ் கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல மேபி இந்த மில்லில் இருக்கிற ஒரு சில செலக்டட் மெம்பர்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாப் வந்து நான் வச்சிருந்திருக்கேன். அந்த ஒரு வேலையை நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டபுள் த பேமெண்ட் கிடைக்கும். அதனால இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் நான் நினைக்கிறேன். உன்ன ஒன்னும் ஆள் கிடைக்கல அதனால சும்மா கூப்பிடுறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி நான் உன்னோட வேலைகள்லாம் பார்த்தேன், நீ ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சோ அதனால கண்டிப்பா இந்த பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ற இந்த ஒரு வேலைக்கும் நீ பொருத்தமா தான் இருப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு நாள் வேலைக்காக டபுள் த பேமெண்ட் தராங்க அப்படின்னா எந்த புத்திசாலியும் இந்த ஒரு ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன்னு ரொம்ப எதிர்பார்க்க நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவான். அடுத்த நாள் காலையில வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஜேன் பொண்ணு இருக்கிறாள், அவங்க ரெண்டு பேரும் அங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோவை கலாய்க்கிற பசங்க ரெண்டு பேர் இருப்பானுங்களா. அவனுங்க போய் நம்ம ஹீரோ வந்து டே எலிப்பையா எலிப்பையா அப்படின்னு கலாய்ச்சிட்டு தான் இருப்பானுங்களா. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப கடமைப்பட்டு இருக்கணும்டா, ஏன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் அன்னைக்கு அந்த ஜூலை 4th நடக்க போற அந்த ஒரு ஸ்பெஷலான ஷிஃப்ட்ல வேலை பார்க்க போறோம் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஜேனும் அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு போயிருப்பாங்களா. நம்ம ஹீரோ சமைச்செல்லாம் கொடுக்க அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். பரவாயில்லையே சமையல் எல்லாம் பயங்கர மாஸ் காட்டுறேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பர்சனல் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் லைக் அவளுக்கு இப்பதான் ரீசெண்டா தான் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னும் தனியா இருக்கிற காரணத்தாலேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருந்துச்சு பினான்சியலா. அதனால எனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அந்த வார்விக் சொன்னா. ஆனா அவன் உதவிக்காக என்ன கேட்டிருப்பான் அப்படின்னு உனக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குதுன்னா பெட்டர் நீ ஏதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியதான்னு கேட்கும்போது அதெல்லாம் ட்ரை பண்ணாமலே இருந்திருப்பேன், ஆனா போன இடத்துல ஏதாவது ஒரு தெரபிஸ்ட போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அப்படின்றாங்க. அன்னைக்கு நைட் அந்த மில்லுல பார்த்தா இந்த வார்விக்கோட மைமா இருக்கிறாள்ல, அவ யாருக்கும் தெரியாம நேரா நம்ம வார்விக்கோட ஆபீஸுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு டிராயரோட லாக்க உடைச்சு அதுல இருக்கிற சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறா. ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்துட்டு இந்த இடம் மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதா இருந்திருக்கும். ஆனா அவருக்கு வார்விக் காசு கொடுத்துட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருப்பானா. வாங்கினவன் அதை டெஸ்ட்ராய் பண்ணாம சேஃப் அங்க வச்சிருந்திருக்கான் போல. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த மைமாவும் இவன் என்ன கழட்டி விட பாக்குறான், இவனை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் அதை எடுத்துட்டு வெளியே வருவாளா. அப்படி வரும்போது தெரியாம டார்ச் கீழே விழுக அதை எடுக்க போய் படிக்கட்டுல கீழே விழுந்துருவாளா. கை கால் எல்லாம் திரும்பிக்கும், கீழே விழுந்ததுல அடிப்பட்டு ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவ்வளவுதான் அந்த ரத்த வாசனைக்காக அந்த இடத்துல இருக்கிற எலிகள் எல்லாமே அவளை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாவடிக்க ஆரம்பிக்க அவ வழியில அப்படியே சைல திரும்புவாளா. பார்த்தா ஏதோ ஒரு பெரிய வாய் அவளை கடிக்கிறதுக்காக வரும். அதே நேரத்துல பேஸ்மெண்ட்ல இந்த கிளீனிங் டீம் இருக்கிறாங்கல்ல, நம்ம ஹீரோ ஜேனு அதுக்கப்புறம் அந்த சொட்ட ஒருத்தன் நம்ம ஜேனை சிரிக்க ட்ரை பண்ணவன் அந்த சார்லிங்கிறவன் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கலாய்ச்சி அந்த ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் தான் அந்த கிளீனிங் டீம்ல இருப்பானுங்களா. சும்மா பாட்டு போட்டுக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு பைப்ல அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அங்க வந்த வார்விக்கும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல்ல பாட்டை ஆஃப் பண்ணி தொலைங்க. அதுவும் இல்லாம இந்த ஓஸ் பைப்பை வச்சு எங்கேயாவது மேல கீது அச்சு ஏதாவது ஆயிர போகுது, இதை கொடுத்தது அப்படிங்கறது இந்த ஒரு பேஸ்மெண்ட்டா நீங்க கிளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிதான்
அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வேலையை நீங்க மாறி மாறி பண்ணி பண்ணி ப்ளீஸ் எப்படியாவது அடுத்த வாரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா இந்த பேஸ்மெண்ட்டை நீங்க ரெடி பண்ணி ஆகணும். ஏகப்பட்ட ஆர்டர்ஸ்ல இருக்குது, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா இந்த பேஸ்மெண்ட்டை ஒரே நாள்ல நாங்க கிளீன் பண்ணிட்டா நீங்க எங்களுக்கு ஏதாவது கோல்டு வாட்சுக்கு இது தருவீங்களான்னு ஜோக்குங்கிற பேர்ல நம்ம ஹீரோ அந்த வார்விக்க வெறுப்பேத்தி விட அந்த வார்விக் டக்குனு அங்க இருக்கிற ஓசை எடுத்து தண்ணியை யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ மேல கிடையாது, அங்க இருக்கிற ஒரு எலி மேலதான். பொத்திட்டு போய் வேலையை பாருங்கடான்னு சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் அதுல ஒரு குண்டம் ஒருத்தன் என்னன்னா அங்க இருக்கிற எலிகளை வந்து சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லா திறந்து விட்டுக்கிட்டு இருப்பானா. அதுவே ஜெயின் அங்க இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் என்னது இது எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த சார்லி இருக்கிறான்ல அவன் மட்டும் பார்த்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் லைனா இயர் பை இயர் அடிக்கிட்டு இருப்பானா. என்னடா பண்றேன்னு ஜெயின் கேட்கும் போது இல்ல வார்விக் தான் அதை அடிக்க வைக்க சொன்னாருன்னு சொல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்விக்கே பிறந்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் எதுக்குன்னு அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவே சொட்டையும் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்ப அந்த சொட்டை பார்த்தா அங்க சம்திங் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். டே மாமி இதை பாடுறான்னு நம்ம ஹீரோ கூப்பிடும் போது வேலையை பாடுறான்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானா. அது எதையும் கேட்காம அந்த சொட்டை அவன் பாட்டுக்கு அந்த டேபிளுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு அதை நீக்கினா உள்ள ஏகப்பட்ட எலிகள் இருக்கும். சோ அதனால அந்த குண்டனை கூப்பிட்டு அந்த இடத்துல நிறைய எலிகள் இருக்குடா தண்ணி ஆடுறான்னு சொல்ல. சரின்னு அவனும் வேகமா அந்த இடத்துல பயங்கர ஜாலியா வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த பொருட்கள் மேல அவன் தண்ணி அடிக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஒரு வால் ஒண்ணு போற மாதிரி தெரியும். இருந்தாலும் அதை யாரும் கவனிக்கல. தெரியாம அந்த சார்லி இருக்கிறான்ல அவன் மேலே லைட்டா அடிச்சு விட உடனே அந்த சார்லி கத்த ஆரம்பிச்சிரும். ஏண்டாடே கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அது என் மேல பட்டு எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஓ தண்ணி உங்க மேல பட்டா கோவம் வேற வருதோன்னு அந்த குண்டம் பார்த்தா தண்ணியோட போர்ஸா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த சார்லியோட கால்ல சும்மா அடிச்சு விளாண்டு இருப்பானா. நம்ம ஹீரோ நடுவுல போயிட்டு டே சும்மா ஆயிடுறா எங்கேயாவது விளையாட்டுக்கு பண்றேன்னு போர்ஸா அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிர போதுன்னு திட்டிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்க. அந்த சொட்டை தான் உள்ள போயிட்டு கைஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலி எலிகளை சாகடிக்கணும் வரல, நாம வெறும் இந்த பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். சோ அதனால இந்த எலிகளை துரத்துறதுங்கிற வேலையை விட்டுட்டு நம்ம இந்த கிளீன் பண்ற வேலையை முடிப்போம். ஏன்னா எனக்கு இந்த போனஸ் காசு ரொம்பவுமே முக்கியம்டான்னு சொல்லும் போது கரெக்டா அந்த வார்விக் பின்னாடி வந்து அப்புறம் சொட்டை என்ன பேசுறேன்னு கேட்கும் போது இல்ல நாங்க எல்லாரும் இந்த இடத்துல வெறும் கிளீன் பண்றதுக்காக மட்டும் தானே வந்திருக்கோம்னு சொல்லுவானா. என்னது எல்லாருமா இல்ல நீ மட்டுமா அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்கும் போது அந்த சொட்டை இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்ப்பான். பார்த்தா யாருமே வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி தெரியல. ஓகே ஓகே நான் மட்டும்தான் இந்த எலிகளை கொல்றதுக்கு வரல, வெறும் இந்த கிளீன் பண்றதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். ஓ இந்த இடத்துல நீங்க கிளீன் பண்ண வந்திருக்கீங்கன்னா மத்த வேலை எதையும் நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன், வெளியே போடா அப்படின்னு அந்த சொட்டை அங்கிருந்து அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் வார்விக் அவனோட ஆபீஸ் போகும்போது அங்க அந்த டக்கர் இருப்பானா. அந்த டக்கருமே இந்த எலிகளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இங்க இருக்கிற எலிகள் எல்லாம் ஏதோ வித்தியாசமான ஒரு பிரீடு மாதிரி தெரியுது, நார்மலான எலிகள் மாதிரியே எனக்கு தோணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதை கேட்டுட்டு இருந்தா அந்த வார்விக்கும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு ஞாபகம் இருக்குதா அன்னைக்கு நீ என்னோட ஃபேக்டரியில இருக்கிற அந்த எலிகள் எல்லாத்தையும் ஆத்துல வந்து போட்டு விட்டோம்ல, அந்த எலிகள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் தனியா ஏதோ ஒரு இடத்துல போடுறது அப்படிங்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஆத்துலயே அனுப்பி விட்டுட்டோம். ஆனா இப்போ நம்ம அந்த ஆத்துல அனுப்பிவிட்ட அந்த எலிகள் எல்லாமே பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த பொறுப்பையும் நீ கொஞ்சம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அந்த டக்கர் காண்டாயிடுறான். ஏண்டாடே காசு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு மொடப்பட்டுக்கிட்டு நீ தானடா அது எல்லாத்தையும் ஆத்துல போக விட சொன்ன, நீ சொன்ன நான் செஞ்சேன் அவ்வளவுதான் விஷயம் போடா அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு போகும்போது அப்போ அந்த வார்விக் நீ இங்க இருந்து கிளம்புறனா கிளம்பிக்கோ, ஆனா இந்த வேலையை எல்லாத்தையும் இப்படி அறகுறையா விட்டுட்டு போனது நீ தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் இந்த நீ பூச்சி விரட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீல இதோட லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகும், இவ்வளவு பிரச்சனை உனக்கு தேவை அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண. அந்த டக்கருக்கும் வேற வழி தெரியல, அப்படியே அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்க. ரொம்பலாம் யோசிக்காதடா டக்கர், எனக்கு ஒரே ஒரு வேலை தான் சரியா, அதை மட்டும் நீ முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா நீ ஃப்ரீ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த வேலையை முடிக்கிறது கூட அவ்வளோலாம் லேட் ஆகாது, ஒரே நைட் ஒரு சிங்கிள் நைட் ஒரே ஒரு வேலை முடிச்சு கொடுக்கறியான்னு கேட்க பண்ணி தொலைறேன் என்னதுடா அப்படின்னு கேட்கும் போது அந்த எலிகளோட நெஸ்ட் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இங்க இருக்கிற சுடுகாடு இருக்குதுல்ல அங்கதான் இருக்கு, அங்கதான் உனக்கான வேலையும் இருக்குதுன்னு அனுப்பி விடுவான். சரின்னு அந்த டக்கரும் அந்த ஃபேக்டரிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுடுகாட்டுக்கு போயிருந்திருப்பானா. இங்க அது என்ன இருக்குதுன்னு செக் பண்றதுக்காக கூடவே அவனோட நாயையும் கூட்டம் வந்திருப்பான். ஆனா அப்ப அந்த நாய் பார்த்தா அங்க இருக்கிற ஏதோ ஒரு குகைக்குள்ள போற மாதிரி இருக்க, ஏய் தேவையில்லாம அங்கெல்லாம் போகாத நம்ம இங்க மட்டும் தான் செக் பண்ணணும் அப்படின்னு அந்த நாயை கூட்டம் வரக்காக டக்கரும் அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிப்பான். பயங்கர சேரும் சகதியுமா இருக்கும். கொஞ்ச தூரம் அப்படியே உள்ள போவானா டக்குன்னு அங்க இருக்கிற ஏதோ ஒரு கல்லு பார்த்தா அவனை அமுக்கிரும். எவ்வா இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிக்க அந்த தர சகதியா இருக்கும்ல அந்த சகதி அவனை உள்ள இழுக்க ஆரம்பிக்குமா. அவ்வளவுதான் அந்த சகதி அவனை உள்ள இழுக்க இழுக்க அந்த பெரிய கல்லும் அங்க இருக்கிற பாறைக்கு நடுவுல வச்சு அந்த ஆள் அதே இடத்துல அந்த டக்கரை காலி பண்ணிடுது. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த வார்விக் கண்டிப்பா வேலையை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க ஆபீஸ்ல. அதே நேரத்துல பேஸ்மெண்ட்
பேஸ்மெண்ட்ல இவங்க இந்த கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ கொஞ்சம் பிரேக் எல்லாம் விட்டுட்டு சரின்னு சொல்லி திருப்பி எல்லாரும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்றாங்களா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் எப்படியாவது முடிச்சிட்டு போயிடலான்னு பரபரப்பா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப தரையில ஒரு டோர் இருக்கிறது ஒண்ணு கவனிக்கிறானா. கரெக்டா வார்விக்கும் வந்துட்டு என்னடா தரையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது அப்பதான் ஹீரோ சொல்றான், இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலிகள் ப்ராபப்ளி இங்க இது கூடு வச்சிருந்திருக்கலாம், இங்கதான் அது பிரீட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவானா. அதுக்கு வார்விக்கும் ஓகே நீ சொல்றது உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் டே குண்டா போய் ஒரு லைட் எட்டு வாடான்னு சொல்லுவானா. ஏன் தலை உள்ள இறங்க போறேன்னு கேட்க, நான் எதுக்கு உள்ள இறங்குறேன், இந்த இடத்துல எலிகள் இருக்கும் அப்படின்னு அந்த ஹீரோ பையன் தானே சொன்னான், அதனால அவன் தான் போவாங்கும் போது நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் உள்ள போயிடலாம். பட் இருந்தாலும் நான் மட்டும் எதுக்கு தனியா போகணும், நீ இவ்வளவு பயப்படுற அப்படின்னா தலை நீயும் வா அப்படின்னு அந்த வார்விக்கையும் கூப்பிடுவான். அப்போ ஜேன் நானும் வரேன்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த வார்விக் பயங்கரமா சிரிச்சுட்டு ஓகே ஓகே எல்லாரும் போலான்னு முதல்ல நம்ம ஹீரோவும் அந்த ஜேனும் உள்ள இறங்குறாங்களா. படிக்கட்டுல நடக்கும் போது படிக்கட்டு உடஞ்சு நம்ம ஜேனோட ஆங்கிள் உடஞ்சு போக பின்னாடியே அந்த வார்விக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்திருப்பானா. அதே நேரத்துல அந்த குண்டன் இருக்கிறான்ல அவனும் அந்த ஒரு பெரிய ஓஸ் எடுத்துட்டு வருவான். உள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குண்டனோட ஃபேஸ்ல சில பூச்சி சிலந்தி எல்லாம் மாட்டிக்குமா. உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஓசை கீழே போட்டிருந்திருப்பான். அதை திருப்பி எடுக்கும் போது அந்த ஓசோட பார்த்தா ஏதோ ஒரு கை ஒண்ணு தனியா வருமா, மனுஷ கை. அதை பார்த்தோன்னே பயந்து போன அந்த குண்டன் வேகமா படியில ஏற போக அந்த படிக்கட்டு அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருவான். ஆனா கீழே விழுந்தவன் ஃப்ளோரையும் பொத்துக்கிட்டு திருப்பி இன்னும் ஆழமா உள்ள போவானா. அது ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல சாக்கடை மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கும் போல. அந்த இடத்துல இருக்கிற சம்திங் ஒரு ராட்சத மிருகம் அவனை நோக்கி நகர தண்ணிக்குள்ள என்னடா பண்றாங்க, ஏதாவது பிடிச்சி வெயிட் பண்றாங்க காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்க அங்க தண்ணி ஃபுல்லா ரத்தமாகும். அவ்வளவுதான் ஆள் மொத்தமா காலி ஆயிட்டான். பயத்துல அந்த வார்விக்கு அந்த சார்லி அப்புறம் இன்னொரு நீல முடி வச்சவன் இங்க 3 பேர் அங்க இருந்து ஓடி வந்திருப்பாங்களா. சார்லி எல்லாம் பயத்துல அலறிக்கிட்டு இருக்க பொத்திட்டு இருறான்னு அவனை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இந்த பழைய ஒயின் பாட்டில் எல்லாம் இருக்கும் போல அதையெல்லாம் எடுத்து கொடுத்து அங்க ஏதோ கிரீஸ் மாதிரி இருக்குமா அதை எடுத்து அவனோட ஃபேஸ்ல மொத்தத்தையும் தேய்ச்சிக்கிட்டு இப்போ அங்க அந்த குண்டை இறந்து போனல அதுக்கு எந்த விதத்திலயும் நம்ம காரணம் கிடையாது. அந்த பேஸ்மெண்ட்ல இந்த அண்டர் கிரவுண்டுக்கான கதவை கண்டுபிடிச்சது அது நம்ம ஹீரோ தான். ஆனா அதே நேரத்துல நம்மள முதல்ல இங்க உள்ள கூட்டிட்டு வந்தது அதுவும் அந்த ஹீரோ பையன் தான். நான் அவனை மட்டும் தான் போக சொன்னேன், அவன் தான் தேவையில்லாம எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இருந்திருக்கான். அதனால அந்த குண்டம் பையன் இறந்து போனதுக்குமே நம்ம ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த நீல முடிக்காரன் சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதையா, அந்த குண்டம் ஏதோ ஒன்னால அட்டாக் பண்ணப்பட்டு இறந்து போயிருந்திருக்கான், அவன் சாவறத நீ வேடிக்கை பார்த்துருக்கான்னு சொல்ல நீங்க மட்டும் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை தானே பார்த்தீங்க, பொத்திட்டு வாடான்னு கூட்டிட்டு போவோம். அதுவே நம்ம ஹீரோவும் ஜேனும் ஒரு பக்கம் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாம அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மேல ஃப்ளோர் உடஞ்சுதானே இப்ப கீழே வந்திருக்காங்க, எங்க போறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கேன். அப்போ ஜேனுக்கு அங்க ஏதோ தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா. வேகமா ஓடி போனவ டக்குனு கீழே விழுந்துருவா. என்னன்னா அந்த இடத்துல இந்த பாறைகளுக்கு நடுவுல நிறைய தண்ணிகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், அதுல விழுந்துருப்பான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே குதிச்சுட்டு அவ கூட அங்க ஒரு கேஸ்கெட் ஒண்ணு இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே மிதந்துகிட்டு இருக்க தண்ணிக்குள்ள முழுங்காம. இன்னொரு பக்கம் இவனுங்க 3 பேரும் எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம அங்கே இங்கே சுத்திக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்பதான் அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒரு பர்டிகுலர் வழி ஒண்ணு போகும். அந்த இடத்துல வந்து இந்த ரிவர் ஓடுற மாதிரியான சத்தம் கேட்குமா. தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது, மேபி இந்த வழியா போனா நம்மளால எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்ல அப்படின்னா முதல்ல நீ போடான்னு அந்த சார்லியை போக வச்சுட்டு பின்னாடியே இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அதோட எண்டுல பார்த்தா ஒரு சின்ன ஒரு வழி மாதிரி தான் ஒண்ணு இருக்கும். மேபி இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்குமான்னு சொல்லி சும்மா கை விட ஏதோ நான் பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. இவனுங்களும் சார்லிக்கு உதவி பண்றதுக்காக பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. கை வந்துருது, பட் கையை காணும். அவ்வளவுதான், அவனை விட்டுட்டு இவனுங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஏதோ ஒண்ணு சார்லியோட பாடி இழுத்துட்டு போகுதா. என்ன பண்றதுன்னு தெரியாம உயிர் தப்பிக்கிறதுக்காக வேகமா அவனுங்க அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோவும் ஜெயினும் அந்த ஒரு சபப்பட்டியை பிடிச்சிட்டு தான் அப்படியே அந்த தண்ணிக்குள்ள மேந்து வந்துட்டு இருக்காங்களா. இவனுங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃப்ளோர் உடஞ்சு கீழே விழுக எப்படியோ அந்த வார்விக் தான் அவனை காப்பாத்துறான். இருந்தாலும் அங்க தரையில இருக்கிற உட் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்க. இல்ல இதுக்கு மேல வரமாட்டேன்னு அந்த நீல முடிக்காரன் அடம் பிடிக்கிறானா. வார்விக் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, வரலன்னா இங்கே கிடந்து சாவுடான்னு அவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக வேற வழியை தேடி போக இங்க நம்ம ஹீரோவும் அந்த ஜேனும் பார்த்து அந்த சவப்பட்டி பிடிச்சி வந்திருப்பாங்கல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு ஏறுறாங்களா. அந்த நீல முடிக்காரன் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துருந்தான்ல, அவன் பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணு. என்னன்னு சொல்லி அவன் லைட் வந்து அப்படியே பத்த வைக்கிறானா. சைட்ல ஒரு பெரிய மான்ஸ்டர் அவன் அட்டாக் பண்ணது. ஆனா அதை அட்டாக் பண்ணி அவன் பாடி இழுத்துட்டு போறத இந்த வார்விக் இருக்கிறான்ல அவன் கவனிச்சு பயங்கரமா பயந்து போய் அங்க இருந்து ஓடுறான். அப்படி ஓடி போனவன் மரக்கட்டைகள் எல்லாம் உடஞ்சு நேரா ஒரு இடத்துல போய் விழுகிறான். அந்த இடத்துல மலை மாதிரி எலும்பு கொடுங்க இருக்குது. இங்க ஹீரோவும் ஜேனும் எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பாங்களா. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட எலும்பு கொடுங்க எல்லாமே இருக்கும். அப்படியே மேல கேமரா தூக்குறாங்க. அங்கதான் ஒரு சின்ன
ஓப்பனிங் மட்டும் இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது. அந்த மான்ஸ்டரோட ஒரு பெரிய கூடு தான் பார்த்தா இந்த இடமே. எப்படியாவது அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அந்த எலும்பு கூடுகள் மேல ஏற ஆரம்பிக்க ஜேனோட காலை யாரோ பிடிக்கிறாங்களா, அது அந்த வார்விக்கா தான் இருக்கும். தலை இங்க என்ன பண்றேன்னு சொல்லி அவனை தூக்கி அப்படியே எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணா சுயநினைக்கு வந்தவன் நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுட்டு ஜேன் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்றான். அப்புறம் என்ன ஹீரோக்கும் வார்விக்குக்கும் பயங்கரமா அந்த இடத்துல சண்டை நடக்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு எலும்பு எடுத்து வார்விக் அடிச்சிடறானா. அவ்வளவுதான், அவன் எந்திரிக்க மாட்டான். அதே இடத்துல படுத்துறேன். சரின்னு நம்ம ஹீரோ போயிட்டு மயங்கி போன ஜேனை எழுப்பிட்டு இருக்கும் போது அடங்காத ஜான் ஒரு எலும்பு கூட தூக்கி நம்ம ஹீரோ மேல போடுவானா. சும்மா இருக்க மாட்டேடான்னு அவனை அடிச்சு கழுத்தை போட்டு நம்ம ஹீரோ நெருக்கிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு எலும்பு கூட தலையை எடுத்து நம்ம ஹீரோ மண்டையில அடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனை கீழே தள்ளி ஒரு கத்தியை வச்சு குத்தலான்னு போக நம்ம ஜேன் பின்னாடி ஒரு பலகையை வச்சு அடிப்பால. அவ்வளவுதான், அந்த கத்தியை வச்சு ஜேனோட வயிற்றுலேயே 4-5 தடவை இறக்கி விட்டாரான். அப்ப அங்க குகையில இருந்து திருப்பி அந்த மான்ஸ்டர் கத்துற மாதிரி இருக்க முதல்ல உன்னை முடிச்சு கட்டுறேன்னு வார்விக் அதை தேடி போவான். நம்ம ஹீரோவும் ஜேனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஜேன் அதே இடத்துல இறந்துருக்கா. பள்ளி வாங்கறதுக்காக வார்விக்க தேடி போகும்போது அதுவே வார்விக் அந்த ஒரு மான்ஸ்டர் அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே அமைதியா தரையில உருந்து போறானா. ஆனா அந்த மான்ஸ்டரையும் அவன் அப்பதான் முதடவை பாக்குறான். அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு வவ்வால் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை பார்த்துட்டு ரைட், இதை நம்ம சாவடிச்சுட்டுலாம் போக முடியாது, ஃபேக்டரியை நடத்த விடாம ஆளுங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டு இருக்கிறீங்களா, இன்னைக்கு நீயா நானு பாத்தரலான்னு உள்ள இறங்கி தம்ம துண்டு கத்தி வச்சு குத்தும் போது அது என்னன்னா அதோட ரெக்கை அப்படியே மடிச்சு அசால்ட்டா அந்த வார்விக்க காலி பண்ணி அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த சத்தம் கேட்டு வந்திருப்பானா. அது இந்த மாதிரி வார்விக்க சாப்பிடறத பார்த்தோன்னே வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோ அப்படி போறத அந்த மான்ஸ்டரும் கவனிக்குது. திருப்பியும் ஜேன் இறந்து போன இடத்துக்கே வந்துட்டு அங்க ஏதோ ஒரு ரோப் மாதிரி ஒண்ணு இருக்குமா, அது மேல ஏறி மேல வந்தா அந்த பஞ்சு மூட்டையெல்லாம் வைக்கிற அந்த இடம் இருக்குதுல்ல, சோ அதோட கனெக்ட் ஆயிருந்திருக்கும். எப்படியோ தப்பிச்சுன்றான்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட எலிகள் நம்ம ஹீரோவோட ரத்த வாடையை பார்த்துட்டு அவனை கடிக்கிறதுக்காக வருமா. ஆனா அதோட பெரிய பிரச்சனையா அந்த ஒரு மான்ஸ்டர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அங்க இருக்கிற அந்த ஒரு மிஷின் கடையில தான் அவன் போய் மாட்டிக்குவானா. அப்போ அந்த பெரிய வவ்வாலோட வால் பார்த்தா அங்க இருக்கிற அந்த மிஷின்ல போய் லைட்டா சிக்கிந்து இருக்கும். இதை கவனிச்ச ஹீரோவும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி உண்டிகோல்ல அவன் எப்ப பார்த்தாலும் கேனை லான்ச் பண்ணுவான்ல, அதே மாதிரி பண்ணி மிஷினை ஆன் பண்ணி விட அவ்வளவுதான், அந்த மிஷின் அந்த மான்ஸ்டரை உள்ள இழுத்து அப்படியே சக்கையா அந்த இடத்துல பிழிஞ்சு போட்டுருது. இவ்வளவு நாளா இந்த மான்ஸ்டரால கொல்லப்பட்ட நிறைய உடல்களை தின்னு ரத்த வெறி பிடிச்ச அந்த எலிகள் அந்த ரத்த வெறி பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த மான்ஸ்டரோட ரத்தத்தையே வந்து சாப்பிட ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லி எப்ப போல திருப்பியும் ஒரு நோட்டீஸ் ஒட்டிருந்திருக்காங்க. ஆனா வேற யாரோ ஒருத்தங்க அந்த ஃபேக்டரியை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ், கண்டிப்பா இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. பிளஸ் இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.